பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை எடுத்து இதுல சொல்லப்படுகிற வசனங்களை எல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் கருத்தாக அதை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் கூடுமானால் மனப்பாடமும் பண்ணிக்கிட்டா தேவையான நேரத்தில், பிரச்சனைகளின் நேரத்தில் அந்த வசனம் வாயில் வரும் பாருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில் வராமல் அந்தந்த சூழ்நிலைகளின் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம வாயில் வரும் பாருங்க. நிச்சயமாக அந்த வார்த்தைகள் தான் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாள்லயும் கூட என்னோடு கூட மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் சொல்ல போறேன். மத்தேயு 14:22 அங்க பாருங்க, இயேசு சீஷர்களோடு கூட ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. பெத்சாய்தா கிட்ட இருக்கிற அந்த வனாந்தரத்துல 5 அப்பம் 2 மீன் 5000 பேத்துக்கு போஷித்து கொடுத்து ஜனங்கள்லாம் திருப்தியாய் வேண்டிய மட்டும் சாப்பிட்டு எல்லாம் அவங்கவுங்க இடங்களுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, சீஷர்களை துரிதப்படுத்துறாரு. எதிரே இருக்கிற அந்த பெத்சாய்தாக்கு சீஷர்கள் அங்க போகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டி இருந்தது. அங்க போய் ஒரு மனுஷனுக்காக இவங்க எல்லாரும் அங்க போக வேண்டி இருந்தது. ஒரு குருடனை பார்வை அளிக்கிறதுக்காக இவங்க அங்க போக வேண்டி இருந்தது பாருங்க. இதை நம்ம மத்தேயு 14வது அதிகாரம் 22 வாசிக்கிறோம். மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அப்ப பெத்சாய்தாக்கு ஆப்போசிட்ல இவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு, இவங்கள பெத்சாய்தாக்கு போகும்படி, அக்கறைக்கு போகும்படி சீஷர்களை துரிதப்படுத்துறாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு 23வது வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் பிதாவோடு பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பாருங்க. அவரிடத்துல இருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு, அவர் தேவ குமாரன் ஆனாலும் ஜெபம் பண்ணுவதற்காக அவர் தனியா போயிருக்கிறாரு. அவரோடு கூட, பிதாவோடு கூட எப்பவும் ஒரு தொடர்புல இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு பாருங்க. 24, அதற்குள்ளாக படகு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. பயங்கரமான புயல். படகு இங்கேயும் அங்கேயும் அலசடிப்படுது. பெத்சாய்தாக்கு போக முடியாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. இவங்க படகு வலிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறத ஆண்டவர் பாக்குறாரு. ஆண்டவர் பார்த்துட்டு உடனே அவர் அங்க போறாரு பாருங்க. 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். பாருங்க, 4ஆம் ஜாமம், நடு இரவு. சீஷர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்கல. உடனே கடலின் மேல நடந்து சீஷர்கள் கிட்ட வந்துட்டாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவர் உங்களோடு கூட பயணிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. எவ்வளவு கீழான நிலைமையில இருந்தாலும் அந்த இடத்துல குனிந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்க சீஷர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. படவே ரொம்ப அலசடிப்பட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இவங்க போக வேண்டியது பெத்சாய்தா, ஆனா இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு வந்து அவர்களை பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. 26வது வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஏசாண்டவரை பார்த்து அலறாங்க. ஒரு சில நேரங்கள்ல எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது பயந்து அலறுறது. விசுவாசம் உள்ள இல்ல, சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கன்னு தெரியாம ஏசாண்டவரை பார்த்து பயந்து அலற தொடங்கிட்டாங்க பாருங்க. 27வது வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, 28வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால்
நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். பேதுருக்கு ஒரு ஆசை, நானும் தண்ணீரின் மேல நடக்கணும் அப்படின்ட்டு. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க 29வது வசனம். அதற்கு அவர் வா என்றார். இந்த வாங்குற வார்த்தையில அவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவரிடத்துல வரும்பொழுது அவர் நிச்சயமாகவே பாருங்க, அவர் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆண்டவரை பார்த்துட்டு இவன் கடல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டான், தண்ணியில நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் வான் கூப்பிட்ட உடனே இவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் இவன் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு அழகா நடந்துகிட்டு இருந்தான். கீழே குனிஞ்ச அலைகளை பார்க்க தொடங்கினான் பாருங்க, மூழ்க ஆரம்பிச்சிட்டான். பயந்துட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. உடனே ஆண்டவர் வந்து அவனை தூக்கி 2 பேருமா படவுல ஏறிட்டாங்க. படவுல ஏறி கெனசரேத் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கெனசரேத்ன்ற இடம் எப்படிப்பட்ட இடம்னா கார்டன் ஆஃப் அபண்டன்ஸ். அதாவது அந்த இடம் அபண்டன்ஸ்னா நிறைவு, எல்லாம் அந்த இடத்துல ஒரு நிறைவாய் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை அந்த பெத்சாய்தால வந்து வனாந்தரமான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் இந்த சீஷர்கள் எங்க கொண்டு வந்துட்டாரு? கெனசரேத்ன்ற இடத்துக்கு, கார்டன் ஆஃப் அபண்டன்ஸ், அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு பாருங்க. அந்த இடத்துல கெனசரேத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. 35, 36வது வசனங்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து எல்லா இடத்துக்கும் நியூஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இங்க இப்படி ஒரு மனுஷர் வர்றாரு, ஜனங்களை சுகப்படுத்த போறாருன்னு எல்லா இடத்துக்கும் நியூஸ் அனுப்பிச்சிட்டாங்க. பிணியாளிகள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அங்க வந்து அத்தனை பெரிய சுகமாக்குறாரா. அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் பாருங்க. இந்த நேரத்துல இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நம்மளை தூக்கி எடுக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க கதறி கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய சூழ்நிலை இவ்வளோ மோசமா இருக்கே, இந்த இடத்துல எனக்கு யார் வந்து உதவி செய்வான்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, நன்றி, என்னோடு கூட எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, அலைகளை பார்க்காதீங்க, கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் பாருங்க. அதனாலதான் முதலே சொன்ன, இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்க பாருங்க. சொல்றாரு, நான் தான் பயப்படாதீர்கள். ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, நான் தான் பயப்படாதன்னு சொன்னப்பவும் இவன் வந்து ஆண்டவரை பார்க்காம அலைகளை பார்க்க தொடங்கிட்டான். நம்ம பிரச்சனைகளையும் நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும் பார்த்து அதை நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்காம கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம். நம்மளுடைய இது அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருக்காது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகள்ல நம்ம விசுவாசத்துல நிலைத்து நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிறபடி தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியம் ஆனாலும் சரி, அதற்கு விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை பாருங்க. இந்த இடத்துல அந்த கெனசரேத்ன்ற இடத்துல எல்லாம் பெத்சாய்தால அவர் அதிகமா எந்த அற்புதத்தையும் செய்யல பாருங்க. அந்த குருடனையும் கூட ஆண்டவர் வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு பாருங்க. மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனம். மார்க் 8:22. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயான்னு கேட்கிறார். ஏன் ஊருக்கு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாருன்னா, அந்த பெத்சாய்தால அவ்வளவு ஒரு அவிசுவாசம். அந்த இடத்துல ஆண்டவர் எந்த காரியத்தையுமே செய்ய முடியல. இந்த குருடனை கூட அவனுடைய விசுவாசத்தை
இயேசு அந்த இடத்துல இருந்தே அறிந்து எப்படியாவது இவனை போய் குணப்படுத்திடணும்னு போறாரு. இந்த ஜனங்களுடைய இந்த பெத்சாய்தா ஜனங்களுடைய அவிசுவாசம் பாருங்க. சீஷர்களும் இந்த பக்கம் வர முடியல. சீஷர்கள் பெத்சாய்தாக்கு வர்றாங்க. படகு பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிச்சு. திரும்பவும் இயேசு இங்க வந்து புயலை அதட்டி சீஷர்களை ஏத்திட்டு கெனசரேத்துக்கு போக வேண்டியதாயிருச்சு பாருங்க. அப்போ அந்த அவிசுவாசத்தை நிமித்தம் அங்க அநேக அற்புதங்களை செய்யலன்னு சொல்லி நம்ம இன்னொரு இடத்துல படிக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த குருடனை குணப்படுத்துறதும் கூட கையை பிடிச்சு கிராமத்துக்கு வெளியே அவரை கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்து அப்புறமா பாருங்க 24வது வசனம், மார்க் 8:24, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். அவனுக்குள்ளேயும் அந்த ஃபர்ஸ்ட் டச்ல சுகமாகல. ஒருவேளை அவிசுவாசம் இருந்திருக்கலாம். லேசா மரத்தை போல பாக்குற ஆண்டவர் அப்படிங்கிறான். பின்பு அவர் 25வது வசனம், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பாருங்க, ஒரு சின்ன அவிசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த அற்புதங்களையுமே செய்ய முடியல. ஏசாண்டவரே அங்க இது பண்ண முடியல. அவனை கையை பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டியதாயிருச்சு. முதல்ல சீஷர்கள் வர முடியல. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா நம்மளுடைய இருதயத்தை அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவன் அந்த இடத்துக்கு போய் அவனை வெளியே கொண்டு வந்து அவனை குணப்படுத்தி அவன் யாவரையும் தெளிவாய் காணும்படியாக செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது விசுவாசம். அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் நோக்கி இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் விட்டு நம்ம கண்களை இங்கேயும் அங்கேயும் எடுக்கவே கூடாது. சூழ்நிலைகளையும் அலைகளையும் நம்ம பிரச்சனைகளையும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா, அதை குறித்து பேச ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இறங்கி ஒரு வேலையும் செய்ய முடியாது. பாருங்க, ஒரு கடுகளவு விசுவாசம் அவர் எதிர்பார்க்கறது அதுதான். அந்த கடுகளவு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த விசுவாசத்தை வச்சு நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் அதுதான் அவருக்கு பிரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதனால இன்றைக்கு நம்ம அந்த விசுவாசம், கடுகளவு விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுவோம். வார்த்தைகளை பார்ப்போம். இதுக்கு நம்ம பெரிய பிராக்டிஸ்னா என்ன பிராக்டிஸ்? வசனங்களை கருத்தாய் இருதயத்துல கொண்டு போய் வைக்கணும். பிரச்சனையின் நேரத்துல வாயை திறந்து வசனத்தை சொல்லணும். மற்ற வார்த்தைகளை பேசாம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது உள்ளத்துக்குள்ளிருந்து விசுவாசம் வெளிப்படும். அந்த விசுவாசமானது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக மாற்றி நம்ம வெற்றியின் பாதையில் கொண்டு போய் நிறுத்தும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.